ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சூப்பரான ஒரு வீடியோ தாங்க. இப்போதைக்கு டிஎன்இ ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் போட்டுட்ருக்கோம். முக்கியமாக சொல்லணுன்னா நம்மளுடைய சேனல் வந்து ஃபுல்லாக எஜுகேஷனல் சேனல். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைமில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்குங்க. என்னென்னா அதாவது கோவை, சென்னை இந்த மாதிரி ஜோனல் வைஸ் நீங்கள் எங்கேயாவது காலேஜ் தேடணும், அதுக்கு எவ்வளோ கட் ஆகணும் இண்டிவிஜுவலாகவும் போட்டிருக்கோம், மெர்ஜ் பண்ணியும் போட்டிருக்கோம். சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன்று. சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். சில தவறுகள்லாம் பண்ணிங்க அப்படின்னா சாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகாமல் போயிடும். ரவுண்ட் 2க்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி கூட ஆயிரும். இந்த மாதிரி நல்லா நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். அதை பார்க்குறதுக்கு சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் டிஎன்இ 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது எந்த ஜோனலில், அதாவது இப்போ நம்ம வந்து சேலம் அண்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறது 2618 இருக்கக்கூடிய சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒன் ஆஃப் த அட்டானமஸ் காலேஜ். இது மெயினில் தான் இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் முதல்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்குங்க. அதுதான் மெயினே ப்ளஸ்ஸே. இதில் பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி இருக்குது, ஏஎம்ங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அது இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் இருக்குது, அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சிஎஸ் இருக்குது, இசி இருக்குது, ட்ரிபிள்இ இருக்குது. இங்கே முக்கியமாக ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, ஐடி இருக்குது, மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்கு. ஸோ இது எல்லாமே இருக்குது. நிறைய பிரான்ச்சஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நாட் ஓன்லி ஃபார் வந்து ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்டுக்குன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு எலிஜிபிள் தான். நிறைய பேர் வந்து அந்தளவுக்கு கட் ஆஃப்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஏடி போகணும் அப்படின்னா நான் இப்போ சொல்கிறதுலேருந்து கட் ஆஃப் வைஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. நம்ம வந்து கட் ஆஃப் வந்து எந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கத்தோட வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏடி போகணுன்னா இங்கே ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 171.75 ஓகேங்களா. பிசியாக இருந்தீங்கன்னா 166.5, பிசிஎம் 164.5, எம்பிசி 162. இதிலிருந்து இப்போ இந்த ரேஞ்சில் வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடி வந்து எம்பிசி வந்து 162 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் 166 இருக்கிற பர்சனுக்கு தான் இந்த இயர் கிடைக்கும், சரிங்களா. 62க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா எந்தெந்த கட் ஆஃபில் வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்கேன். நீங்கள் அதை வைஸ் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போட்டுங்க. இப்போ நீங்கள் 162 இருக்கிறீங்க, உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடாதீங்க. அதேமாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எப்படி ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ ஜாஸ்தியாக வந்து சாய்ஸஸ் வந்து சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தப்பு நடக்காது, சரிங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 122 எஸ்சி, 118 வந்து எஸ்சிஏக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்க்கு 169.5. இது வந்து இப்போ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 5 கட் ஆஃப்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 165 வந்து உங்களுக்கு பிசி கம்யூனிட்டிக்கும், 160.5 வந்து பிசிஎம், 160 எம்பிசி, 120 வந்து எஸ்சி, 119.5 வந்து எஸ்சிஏ, 113.5 எஸ்டி கேண்டிடேட். பயோமெடிக்கல் நியூவாக இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் இருக்குங்க, இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப்ஸ்லாம் வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பக்கா எலிஜிபிளான காலேஜ்னு சொல்லலாம். காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் காலேஜை பற்றிய டீட்டெயில்ஸு சீனியர்கிட்ட கேளுங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து சர்ச் பண்ணுங்கள், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி செக் பண்ணுங்கள், ஒன்ஸ் லைவ் விசிட் கூட பண்ணுங்கள். அதனால் தப்பே கிடையவே கிடையாது. அந்த காலேஜ் தான் நான் போட போகிறேன், அந்த காலேஜில் வந்து கிடைக்கிறதுக்கு எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற பட்சத்தில் லைவில் போய் அந்த காலேஜ் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும், சரிங்களா. கேம்பஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. அதேமாதிரி எந்த வச்சு கேம்பஸ் சேலரி வந்து டிசைட் பண்ணுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். எப்போவுமே ஆவரேஜ் சேலரி தான் போகணும். மேக்ஸிமம் எல்பிஏ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 ஸ்டூடெண்ட் தான் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. 54 எல்பிஏன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்டூடெண்ட் கூட ஒருத்தன் தான் போயிருப்பான். அதை வச்சு பண்ணக்கூடாது, ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்க்கணும். இதை பற்றி டீட்டெயில் நிறைய போட்டிருக்கேன், நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா 170.5 உங்களுக்கு வந்து ஓசி, 164 வந்து பிசி, 157.5 பிசிஎம், 161 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பிசி கேண்டிடேட்டுக்கும். அதே மாதிரி 161 எம்பிசி, 121 வந்து எஸ்சிக்கும், 146 வந்து எஸ்சிஏ கேண்டிடேட் கிடைக்கும். எஃப்டிலாம் பாருங்கள் ரொம்ப குறைவான கட் ஆஃப் தான். ஐடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான கட் ஆஃப் தான் உங்களுக்கு. இந்த எலிஜிபிலிட்டியில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த காலேஜ் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். காலேஜ் வைஸ் நல்லா தான் இருக்கும், அட்மாஸ்பியர்ஸ் எல்லாமே. சரி, அடுத்த ஒன் மோர் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா
நாலேஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இந்த காலேஜும் சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் தான். ஸோ இதுலேயும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குங்க. அங்கே எப்படி சிபின்னு இங்கே இருக்குது, பிஸ்னஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சிவில் காமனாக எல்லாத்துலேயும் இருக்குது. நியூ பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்துக்கங்க. மெக்கட்ரானிக் கிடையாது, மெக்கானிக்கல் மட்டும் இருக்குது. ஏடினா உங்களுக்கு 162 ஃபார் வந்து ஓசி, 150 தாங்க. பிசிக்கு 150.5 தான், பிசிஎம்முக்கு 158.5 தான். அடுத்து 144.5 எம்பிசிக்கு, எஸ்சிக்கு 108.5ங்க. இதிலிருந்து ஒரு 5 கட் ஆஃப்ஸாவது இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துங்க. 108 வந்து எஸ்சிஏ. ஸோ இந்த காலேஜெலாம் பொறுத்தவரை உங்களுக்கு ஃபில்லிங் சீட் கிடைக்கும், பயப்பட தேவையில்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் 156.5 தான் உங்களுக்கு வந்து ஓசிகே, 145 பிசி, 138.5 வந்து எம்பிசி. அதேமாதிரி சிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 170.5 தான் உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டிக்கே. ஆனால் பிசி இருந்ததுன்னா 157, எம்பிசி அந்த 150, பிசிஎம் வந்ததுன்னா 142.5 தான். எஸ்சி கேண்டிடேட்டுக்கு எனக்கு கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு போனால் சீட்டு கிடைக்கும் போட்டிங்கன்னா. 113 ஃபார் எஸ்சிஏ, 117.5 வந்து எஸ்டி கேண்டிடேட்டு. இசி, ஐடி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லாமே அதாவது ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்டுக்கான காலேஜ் அப்படின்னு கூட இதெல்லாம் சொல்லலாம். ஒன்ஸ் வந்து மஸ்ட் ட்ரை அப்படிங்கிறதும் சொல்ல முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தீரஜ்லால் காந்தி இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து 2345 இதனுடைய கோடு. இதுலேயும் வந்து ஏடி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குங்க. இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரான்ச் தான். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலேஜில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த பிரான்ச் நியூவாக இருக்குது. இதுக்கெலாம் 110 தான். நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் போட்டால் இம்மீடியேட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். டிஃப்ரெண்ட்டான கோர்ஸு கம்மி கட் ஆஃபில் எனக்கு போகணுன்னா இந்த மாதிரி காலேஜஸ் நிறைய இருக்குது. மெக்கானிக்கெல்லாம் வெறும் 93 எல்லாம் ஃபுல்ல உங்களுக்கு தான். ஓசிலேயே பிசி எல்லாம் கோடுலாம் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சிஎஸ் பாருங்கள், 138 தான், 96.5க்கு சிஎஸ் கிடைக்குங்க. தயவு செஞ்சு நிறைய பேர் இந்த காலேஜெலாம் சில இடத்துல எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து சேர்றவங்க இருக்கீங்க, கம்மி கட் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதுவும் வந்து உங்களுக்கு ஒருவேளை ஃபஸ்ட் கிராஜுவேஷனாக இருந்ததுன்னா இன்னும் காஸ்ட் வைஸ் உங்களுக்கு இன்னும் கம்மி தான் ஆகும். அதனால் இந்த காலேஜஸ் எல்லாம் ஒன்ஸ் விசிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப லோயர் கட் ஆஃபில் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் வரவங்க இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் போனீங்க அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பாவை இன்ஜினியரிங் காலேஜ் ஒன் ஆஃப் த காலேஜ் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2611 இங்கெல்லாம் வந்து கட் ஆஃப் வைஸ் ரொம்ப குறைவு தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஏடி இருக்குது. ஏரோனட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. நியூ பிரான்ச்சஸ் நிறையா இருக்குது. நியூ பிரான்ச் போகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் சீனியரை போய் விசிட் பண்ணுங்கள். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இதுவரை 2 காலேஜில் நான் சொல்லியிருக்கேன். ஏஎம் இருக்குது. மிஷின் லேர்னிங் வந்து சேலம் அண்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் 2 காலேஜில் இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, அடுத்து வந்து சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஐ இன்டர்நெட் திங்கிங்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடுது. கட் ஆஃப் வைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ரவுண்ட் 2 அண்டு ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்டும். ஒருவேளை ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டான ஏதாவது படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த காலேஜஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து கட் ஆஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 140, 136, சில இதுக்கெலாம் பாருங்கள். பயோமெடிக்கல்லாம் உங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் பாட்டில் போயிட்டே இருக்கலாம். இது லாஸ்ட் இயர் க்ளோசிங் வச்சு சொல்கிறேன், நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி காலேஜஸில் வந்து நிறைய காலேஜ் வந்து சேலம் அண்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க. நீங்கள் ஒரு காலேஜை ட்ரை பண்ணுங்கள். இந்த காலேஜை நான் சூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சீனியர்ஸை பாருங்கள், கேம்பஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒன்ஸு லைவில் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங் டைமில் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுடைய கட் ஆஃப்ஸு கீழே கொடுங்க. என்ன மாதிரி காலேஜஸ் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறதுக்கான ரிப்ளை நம்ம சேனல்லேருந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்டுக்கான உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் எப்படின்னு போட்டிருக்கேன். சாய்ஸ் லிஸ்ட்டும் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள்.